மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு வார்டு வாரியாக ஆய்வினை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஆறாவது நாளாக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு வார்டு வாரியாக மக்களின் குறைகளை கேட்டு அறிகிறோம். இந்த ஆய்வின் பொழுது அந்த பகுதிக்குட்பட்ட மண்டல குழு தலைவர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அவர்களும் மாநகராட்சி சார்ந்த அதிகாரிகளும் மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரிகளும் மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகளும் உடனிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சாலை ரீதியாக இந்த ஆய்வினை நம்ம மேற்கொள்கிறோம். பொதுமக்கள் இந்த ஆய்வின் போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சாலையில் இருக்கக்கூடிய சேதமடைந்த சாலையை சீரமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அதே போல ஸ்ட்ரீட் லைட் மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த ஆய்வின் பொழுது வழியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடிகள், மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் மாநகராட்சிக்குட்பட்ட பார்க்குகள், இந்த மாதிரி அனைத்துலையுமே ஆய்வினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வில்லிவாக்கம்குட்பட்டு 97வது வார்டு பகுதியில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம். இன்றைக்கு காலை முதல் ஆய்வின் பொழுது இங்கு 97 வார்டுக்குட்பட்டு ஒரு ஷட்டில் கோட்டை ஆய்வினை மேற்கொண்டும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த பணிகள் எப்படி நடைபெறுகிறது ஆய்வினை மேற்கொண்டும். அதைத் தொடர்ந்து அங்கு பகுதியில் உள்ள மருத்துவமனை மாநகராட்சிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வினை மேற்கொண்டும். அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் வருகிறார்கள், தேவையான மருத்துவ வசதிகள் இருக்கிறதா, மருந்து இருக்கிறதா அப்படின்றதை கேட்டு அறிந்து கொண்டும். அது பக்கத்திலே இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை ஆய்வினை மேற்கொண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் அங்கு பயனடைகிறார்கள் அப்படின்றத கேட்டு அறிந்தோம். கூடுதலாக அந்த அம்மா உணவகத்தில் அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்று கண்டறிந்தோம். இப்பொழுது அது பகுதியிலே உள்ள பள்ளியில் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளியின் ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம். இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தாய் உள்ளமான திட்டத்தின் காலை உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து 12 பள்ளிகள் காலை உணவு வழங்கப்படுகிறது. அந்த காலை உணவுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருக்கிறதா, அரிசி இருக்கிறதா என்று கேட்டு அறிந்தோம். அதே போல இங்கிருந்து எத்தனை மணிக்கு மற்ற பள்ளிகளுக்கு இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறார்கள், எவ்வளவு மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் கண்டறிந்தோம். இப்பொழுது கூட ஒரு குழந்தை காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைந்து காலையில ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வார்டுலையும் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து இந்த ஆய்வினை மேற்கொள்கிறோம். இப்பொழுது சென்னை கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஆய்வு தொடர்ந்து இருக்கிறது. இது முடிந்த பிறகு தொடர்ந்து மற்ற வார்டுகளிலும் இந்த ஆய்வு தொடர்ந்து நடைபெறும். மேடம், கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை நிறைவடையக்கூடிய தருவாயில இருக்கு. சென்னை வடகிழக்கு பருவமழை நிறைவடையக்கூடிய ஒரு தருவாயில இருக்குது. சென்னை மாநகரில் எத்தனை சாலைகள் குண்டும் குழியுமா காட்சியளிக்குது? அதை செப்பனிடக்கூடிய பணிகள் எப்ப துவங்க போறோம்? சென்னை மாநகராட்சியில சாலை பணிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம நவம்பர் வரைக்குமே சாலை பணிகள் எடுத்திருந்தோம். 2024ஆம் ஆண்டுல எடுத்த சாலை பணிகள் சில பணிகள் மழைக்காலம் அப்படின்றதுனால மழை டைம்ல போட வேணான்றது அறிவுறுத்திருந்தோம். இப்போ ஜனவரி மாதம் துவங்கினால மீண்டும் சாலை பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் பெய்த மழையில சில சாலைகள் சேதமடைந்தது கண்டறிந்திருக்கிறோம். 5000 சாலைகள் சேதமடைந்திருக்கிறதா கண்டறிகிறோம். இந்த 5000 சாலையுமே புதுப்பிக்க வேண்டிய சூழல் இல்லை. சிலதுல பேட்ச் ஒர்க் செய்தாலே போதுமான சூழல் இருக்கு. ஸோ அந்த சாலைகள்லாம் முதற்கட்டமாக பேட்ச் ஒர்க் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள சாலைகள் வரக்கூடிய 2025 நிதியில எடுக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும். மீண்டும் ஆளுநர் உரையை என்ன எதனா கேக்குறீங்க, நான் சொல்லிடுறேன். கஷ்டப்பட்டு மக்கள் பயணத்துக்காக காலையில இருந்து ஒரு 5 மணி நேரம் பாவமே நடந்து போய் எல்லாரையும் குறை கேட்டுன்னு இருக்காங்க. அந்த செய்தியே வரமாட்டேங்குது. அதான் செய்தி தம்பி ஒண்டி சொன்னாரு, குண்டும் குழியா காட்சி அளிக்குதுன்ட்டு. நாங்களும் சுத்திக்கிட்டே தான் வரோம். எங்க கண்ணுக்கு எந்த காட்சியும் தெரிய மாட்டேங்குது. குறிப்பிட்டு சொல்லீர்கள் என்றால் இல்லை குறிப்பிட்டு சொல்லீர்கள் என்றால் அதை உடனடியாக சரி செய்வதற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும். அடுத்து மான்சூன் பீரியட் என்பது முடிவுற்றுத்தான். தற்போது மாநகராட்சி ஏற்கனவே எங்கும் சாலை வெட்டுக்கள் நடைபெறக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது சாலை வெட்டுக்களுக்கு கூட அந்த விதிகள், அந்த தடைகள் ரத்து செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு அனைத்து சாலைகளும் அனைத்து துறைகளுடைய பயன்பாட்டிற்கும் சாலை வெட்டுக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நல்ல முறையில் இந்த பயணம் தொடர்கின்றது. இந்த பயணத்தை நோக்கி உங்களுடைய ஒளிப்பதிவு, உங்களுடைய வீடியோ எமிஷன்ஸ் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விதிமீறல் கட்டிடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறி இருக்கிறதுன்னு உயர்நீதிமன்றம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கருத்து தெரிவிக்கின்றது. அதிகாரிகளுடைய அந்த அலட்சியம் இதுதான் அதற்கு காரணம். அதனாலதான் மழை காலங்களில் தண்ணீர் தேங்குதுன்னு சொல்லியிருந்தது. நான் என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கேன், என்ன சொன்னா இன்னும் பிரச்சனை